சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபஸ்ட் மேட்ச் தோற்றதுக்கப்புறம் நிறையா கேள்விகள். பிரசாந்த் வீர் ஏன் ஆட வைக்கல, சர்ஃப்ராஸ் கான் எதுக்கு ஆட வச்சிங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா அந்த பேட்டிங் லைனப்பில் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாலுமே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட் மேட்ச்சில். ஏன்னு பார்த்தீங்கன்னா பிரிவிஸ் இல்லை, தோனி இல்லை, எல்லாமே கொஞ்சம் நிறையா யங்ஸ்டர்ஸ் ஆடினாங்க. சர்ஃப்ராஸ் கான் எதுக்காக ஆட வச்சாங்கன்னா, ஒரு 4 விக்கெட் போனோடனையுமே தூபே ஓவர்டனையெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்காக பிரசாந்த் வீருக்கு பதிலாக சர்ஃப்ராஸ் கானை இம்பேக்டாக கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அதுவும் வந்து ஒரு ஃபெயிலியர் தான். 2 பேர்னால கேபிட்டலைஸ் பண்ண முடியல. ஸோ பிரிவிஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மெச்சூரிட்டி இந்த டீம் கொண்டு வர போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவே லாஸ்ட் இயர் கேட்டிருந்தா நான் இல்லைன்னு தான் சொல்லியிருப்பேன். பட் இந்த வருஷம் இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் டெவால் பிரிவிஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஒரு வருஷத்தில் சவுத் ஆஃப்ரிக்கா மற்றும் அதர் ஃப்ரான்ச்சைஸுக்கு நல்லா மெச்சூரிட்டியோட விளாண்டுருக்கார் டெவால் பிரிவிஸ். ஸோ பார்த்தீங்கன்னா 20-30 ரன் அடிக்கிறதுல என்னப்பா மெச்சூரிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, 20-30 ரன் அடிக்கிற மேட்செல்லாம் சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு நல்ல பொசிஷனில் இருப்பாங்க. ரன்னுக்காக அடித்து அவுட் ஆகிருப்பார். குயிக் விக்கெட் போயிடுச்சு, 3 விக்கெட் 4 விக்கெட் போயிடுச்சுன்னா பிரவிஸ் மெச்சூரிட்டியாக விக்கெட்டை விடாமல் நின்று ஒரு 50 ரன் அடிச்சிருந்தாருன்னு எடுத்திங்கன்னா அதில் ஒரு 120 தான் ஸ்ட்ரைக் ரேட் இருக்கும். ஏன்னா மெச்சூரிட்டியாக அந்த இன்னிங்ஸை ஹேண்டில் பண்ணியிருப்பார். ரீசெண்டாக கூட SAT20ல் 10 ரன்னுக்கு 5 விக்கெட் போயிருக்கோம். கேபிட்டல்ஸ்க்காக விளையாடும்போது நின்று ஒரு 50 அடிச்சு கொடுத்தாரு. பிரவிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மெச்சூரிட்டி இஸ் லேக்கிங் ஃபார் CSK இந்த ஃபஸ்ட் மேட்ச். சிவம் தூபே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் தான். ஸோ நான் என்ன நினச்சேன்னா, போன மேட்ச் வந்து கேமை டீப்பாக எடுத்துகிட்டு போய் கடைசியில் ஷார்ட்ஸுக்கு போயிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் அது தூபே பண்ணல. பட் தூபே ஹேஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதனால் கவலைப்பட தேவையில்லை. சஞ்சு சாம்சன் மற்றும் ருத்ராஜ் கெய்க்வாட் 2 எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ஸ்டார்டிங்கில் அவுட் ஆனனையும் அது ஒரு பெரிய காரணமாக போயிடுச்சு. அதனால் ப்ளஸ் கண்டிஷன்ஸு ஒரு காரணம். பிரசாந்த் வீர் தான் கண்டிப்பாக பிளேயிங் லெவலில் ஆடுவார் நான் நம்புகிறேன். ஏன்னா 14 கோடி கொடுத்து எடுத்துட்டாங்க அப்படிங்கிறக்காக இல்லை, வாட் ஹீ பிரிங்ஸ் டு த டேபிள். ஏன்னா இப்போ வந்து ஜடேஜா வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஜடேஜாவில் ஒரு 50% ஏதோ ஒரு பிளேயர் அவங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. 50% பண்ணினாலும் அதில் ஒரு 30% பிரசாந்த் வீர் பண்ணுவார் நான் நம்புகிறேன். ஏன்னா ஹீஸ் அ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ஹேண்டி லோயர் ஆர்டர் பேட்ஸ்மேன். ஸோ பிரசாந்த் வீர் கண்டிப்பாக விளையாடுவார். ப்ளஸ் கார்த்திக் சர்மா ஒரு லோயர் ஆர்டர் பேட்ஸ்மேன். ஸோ கண்டிப்பாக கார்த்திக் சர்மா விளையாடுவார். உருல் பட்டேலுக்கு லாஸ்ட் சீசன் ஒரு நல்ல ப்ராமிஸ் காமிச்சார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த சீசன் உருல் பட்டேலுக்கும் சர்ஃப்ராஸ் கானுக்கும் வாய்ப்பு கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த லோயர் ஆர்டரை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக ஜேமி ஓட்டன் ஆடுறதுனால சர்ஃப்ராஸ் ஆர் உருவில் 2 பேர்த்துக்குமே இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. பட் ஃப்யூச்சரில் அவங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு நல்ல பேட்டிங் லைனப் பிரவிஸ் உள்ள வந்ததுக்கப்புறம் அந்த டாப் 4 வந்து இன்னும் ஹெவியாகவும் நம்புகிறேன். ஒரு மேட்ச் தோத்துட்டாங்க அப்படிங்கிறக்காக உடனே பேட்டிங்கை சாப் அண்ட் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுவும் இல்லாமல் CSKலாம் இந்த ஒரு தோல்விக்காகலாம் பெருசாக வந்து யோசிச்சுட்டுலாம் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். CSK கண்டிப்பாக அடுத்த மேட்ச் நல்லா விளாடுவாங்க. பட் என்ன ப்ராப்ளம்னா, அடுத்த மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ் கூட விளாட போகிறாங்க. எப்படி ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட கடைசி 5 வருஷமும் ஒரு மோசமான ரெக்கார்டு வச்சுருக்கோமோ, அதே மாதிரி பஞ்சாப் கிங்ஸ் கூடயும் ஒரு மோசமான ரெக்கார்டு வச்சுருக்கோம். 2021 9 மேட்ச் பஞ்சாப் கூட விளாண்டு அதில் 7 மேட்ச் தோத்துட்டோம். வெறும் 2 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்கோம். பட் நம்பர்ஸ் டசன்ட் மேட்டர். ஸோ